ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தால் தாய் ட்ராமாவோட எபிசோட் 4 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அண்ட் லேனோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஸோ லேனோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. இன்னும் 2 வீக்ஸில் வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயின் அம்மா வாங்கி பார்த்துட்டு, இன்னும் 2 வீக்ஸில் மேரேஜா? என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. என்னால் அந்த என்னோட பொண்ணை வந்து மணிக்காக விற்க முடியாது. இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து லேனோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை இந்த இப்போ நம்ம டிலே பண்ணோன்னா ஆல்ரெடி அவனுக்கு கன் ஷாட் ஆகிடுச்சு, கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ ஆகிடுச்சு. இன்னும் டிலே பண்ணால் உயிருக்கே ஆபத்தாயிடும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஹீரோயினோட அம்மாவும் வந்து ஓகே, இந்த ஆஃபருக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து லேனோட அப்பா சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்பா சொல்கிறாங்க, நீ வந்து என்னோட கம்பெனியில் வந்து வேலை செய், எந்த பொசிஷன் வேணுமோ நீ எடுத்துக்கோ, எவ்வளோ சேலரி வேணுமோ நீயே போட்டுக்கோ, நான் வந்து எல்லாமே உனக்கு தரேன். பட் ஏன்னா ஒன் கண்டிஷனு, நீ வந்து என் பையனை வந்து இந்த 1 இயரில் அவனை வேலைக்கு வந்து நீ அனுப்பிடணும். ஸோ அவனும் வேலையில் வராமல் இருக்கான்ல, ஸோ அவனுக்கும் வேலை இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நீ அவனும் அந்த வேலையில் இழுத்து விட்டுடணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. நீ இந்த விஷயம் மட்டும் பண்ணிட்டேனா, நம்ம லேண்ட் வந்து இந்த ஒர்க் பண்ணி கம்பெனிக்கு மறுபடியும் வந்துட்டானா, நான் வந்து உங்கள் அப்பாவோட கடனை எல்லாத்தையுமே நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இன்னொரு ஆஃபரை கொடுக்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் முழிச்சிட்ருப்பா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஓகே, நான் வந்து அவனும் கொஞ்சம் வளரணும், நான் வந்து வழிக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். ஸோ இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினும் லேனோட அப்பா அம்மாவும் அந்த ஆஃபீஸ் தான் கூப்பிட்டு வராங்க நம்ம ஹீரோயினை. ஸோ என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தூரத்துலேருந்து லேனோட அக்கா பார்த்து செம்ம கடுப்பாரா. ஸோ அவளுக்கு வந்து ஸ்டொமக் பர்னிங் ஆகுது போல். ஸோ வந்து அவள் செம்ம கடுப்பாக நின்றுட்டுருக்கா. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அண்ட் லேனோட அப்பா அம்மா தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து லேனோட அக்கா வரா, கூட வந்து வின்னோட கூப்பிட்டு வரா. ஸோ அப்போ அந்த அக்கா சொல்கிறா, ஸோ நம்ம ஹீரோயினை ரெஸ்யூம் செக் பண்ணி பார்த்ததுல அவள் வந்து இன்டீரியர் டெக்கரேஷனில் வந்து அவள் மாஸ்டர் பண்ணியிருக்கா. ஸோ வந்து வின்னோட சேர்ந்து அவளும் வந்து ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறா. அந்த அக்காவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னென்னா அந்த அக்கா வந்து அந்த வின் கிட்ட சொல்லி வச்சுருக்கா உள்ளே வரத்துக்கு முன்னாடி, நீ வந்து ஹீரோயினோட ஒரு மூவும் நீ என்கிட்ட சொல்லணும், அவன் என்ன பண்ணுறா, என்ன பிளான் பண்ணுறா எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு லேனோட அக்கா சொல்கிறாங்க. அப்போ வந்து வின் கேட்பான், ஏன் நீ இந்த மாதிரி யோசிக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வின் கேட்பான். அப்போ அவங்க அக்கா சொல்லுவாங்க, இல்லை அவள் வந்து நம்மக்கிட்ட திருடலான்னு பார்க்குறா போல, ஸோ அதனால வந்து நான் அவளோட மூளை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவாங்க. ஸோ இங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் கட்டாது. ஸோ அப்போ லேனோட அப்பா வந்து ஹீரோயின் பார்த்து கேட்பாங்க, நீ மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுன்னாலும் ஒர்க் பண்ணு, ஏன்னா என்னோடய ஃப்யூச்சர் டாட்டர்லாம் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அந்த லேனோட அக்கா சொல்லுவாங்க, அவளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இவளை வந்து எடுத்தோன்னே மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் போட்டோன்னா நம்ம கொஞ்சம் இவளுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குற மாதிரி ஆகிடும், அப்போ இங்கே இருக்கவங்க யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அப்போ அவங்க அப்பா வந்து அந்த லேனோட அக்காவுக்கு நோஸ் கட் கொடுக்குற மாதிரி சொல்வார், நீயும் உன் ஹஸ்பண்ட் கூட தான் இந்த வேலைக்கு வந்து பர்ஃபெக்டே கிடையாது, நீங்கள் படித்தது வேறு, செய்கிற வேலை. ஸோ நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக தானே பண்ணுறீங்க இப்போது, இந்த மாதிரி ஹீரோயினும் கற்றுப்பா. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வேலை செய்ய வரும்போது எல்லாருமே நெப்போட்டிசம் தான் சொன்னாங்க, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க. இங்கே இவ செம கடுப்பாவா. நெக்ஸ்ட் என்ன, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம லேனுக்கு தான் கால் பண்ணி பேசுகிறா. நான் இவன் எங்கே இருக்குன்னு தெரியுமா, உங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஸோ உங்கள் அப்பா தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வேலைக்கே ஆகாத, ட்ரைனே இல்லாத ஒரு வெத்தான பையனை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால தான் அந்த பொசிஷனை நான் ஃபீல் பண்ணான்னு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி எனக்கு தானே சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து லேனை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. ஸோ வெறுப்பேற்றினா தானே அவனும் வருவான் கம்பெனிக்கு. ஸோ அதனால இங்கே வந்து லேனும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த சீன் அப்படி இங்கே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் முராத்தோட லேனை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து முராத்தோட அசிஸ்டண்ட் வரான். வந்துட்டு ஒரு வீடியோ காட்டுறான். நான் வந்து ரெக்வயர் பண்ண சொல்லியிருந்தீங்களா, அந்த வீடியோ நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ சிசிடிவி வந்திருக்கு, அந்த ஆக்சிடென்ட் வந்து அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் அதை பார்க்குறப்போ அங்கே வந்து நிஜமாலே ஒரு ஷூட்டர் வந்து வந்த மாதிரியும், அவன் வந்து பைக்லேருந்து இறங்கி ஷூட் பண்ண வந்த மாதிரி அந்த ரெக்கார்டில் வந்து ஃபுட்டேஜில் இருக்கும். இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம யோசிப்பான், லேண்ட் பார்த்துட்டு யோசிப்பான், சரி அப்போ நம்ம வந்து ஹீரோயின் சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் இங்கே யோசிப்பான். அப்போ வந்து முராத் சொல்லுவான், ஹீரோயின் சொன்னது அப்போ உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு
முராத்தும் அந்த விஷயத்த சொல்லுவான். அப்போ வந்து முராத் சொல்வான், "நம்ம கிட்ட இருக்க ஒரே விட்னஸ் வந்து நம்ம ஹீரோயின் தான்" அப்படின்னு சொல்வான். அப்போ லான் சொல்வான், "விட்னஸ் அவ தான் என்னோட சஸ்பெக்ட்" அப்படின்னு சொல்லிட்டு லான் சொல்லுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாத. நெக்ஸ்ட் சீன்ல ஆஃபீஸ் அதாவது முராத்தோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்கே இன்டர்வியூ போயிட்டுருக்கு போல். ஸோ அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சி வந்திருப்பா. ஸோ வந்துட்டு அப்போ முராத் கேட்பான், "இந்த வேலைக்கு நீ குவாலிஃபிகேஷனே கிடையாது. நீ எப்படி இந்த வேலைக்கு வந்த? அதுவும் இல்லாமல் எதுக்காக உனக்கு இந்த ஜாப் வேணும்?" அப்படி சொல்லிட்டு முராத் வந்து இன்டர்வியூ பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு சொல்வா, "ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான். அதனால தான் நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னோட ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நான் வேலை செய்கிறது. அதுவும் இல்லாமல் ஏஜ் ஒரு நம்பர் சொல்லிட்டு உங்கள் லைஃப்லேருந்து எடுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைஃப் அதாவது முராத்தோட லைஃப் சொல்லும்போது முராத் வந்து ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆவான். ஸோ அப்போ நீ சொல்லு என்னோட ஸ்டோரியை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லுவான். இங்கே நம்ம முராத் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபேஸ் வச்சுருப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஆஃபீஸில் வந்து லானோட அப்பா அம்மா அவங்க அக்காவை தான் காட்டுறாங்க. ஸோ லானோட அக்கா வந்து சொல்கிறா, ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஹீரோயினால ஹீரோ வந்து ஒர்க் பண்ணுவான்? கண்டிப்பாக ஒர்க் பண்ண மாட்டான். இந்த பிளானே ஒரு சொதப்பல் தான். ஏன்னா ஹீரோயினுக்காக ஹீரோ வருவானா? முதல்ல ஹீரோவுக்கு வந்து லானுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கணும். லானுக்கு முதல்ல ஹீரோயினே பிடிக்கல. அப்போ எப்படி வந்து அதுக்கு அவன் வருவான்? இங்கே வரவே மாட்டான். அதுவும் இல்லாமல் லான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவா. அவங்க அக்கா இன்னொரு விஷயமும் சொல்லுவா, வந்து நம்ம ஃபேமிலியை பிடிக்கவே இல்லை. அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா அவள் நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னோட கல்யாணத்துக்கு கூட அவள் வரவே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஹீரோயின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஞ்சர் தான். ஸோ லேனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினும் ஒரு ஸ்டேஞ்சர் தான். ஸோ எப்படி வந்து லேன் வந்து ஹீரோயின் பேச்சு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவா, உங்களுக்கு வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் போதாதான் இந்த கம்பெனியை ரன் பண்ணேன். ஹீரோ வந்தே அவனும் எதுக்கு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேட்பா. அவங்க அப்பா சொல்லுவாங்க, இல்லை கண்டிப்பாக ஹீரோ வந்து தான் ஆகணும். அவன் தான் என்னோட பையன், இந்த கம்பெனியோட வாரிசு. நீ வந்து இந்த கம்பெனியை பார்த்துக்கலாம். இது வந்து நீ அவனுக்காக தான் பார்த்துருக்க. ஸோ வந்து லேன் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாங்க. கத்திட்டு அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் லேன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான் கம்பெனிக்கு. அப்போ வந்து அவங்க அப்பா லேனோட அப்பா அம்மா பார்த்து செம்மையாக ஹாப்பிப்படுவாங்க. நான் சொன்னல ஹீரோயின் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அவங்க ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. சீட் காட்டுறாங்க. ஹீரோ வந்து லேன் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே போயிட்டு சொல்கிறான், "உன்னால தானே இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. நீ எப்படி கம்பெனிக்கு வரலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நீ என்னை ஹர்ட் பண்ண நானும் உன்னை திருப்பி ஹர்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம லேன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து தப்பாக கேரக்டர் வச்சு பேசுவான். "நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணுற? என் கூட இருக்க தானே, அப்புறம் என் கூட சேர்ந்து பேபிஸ் பெற்றுக்க தானே, அப்போ இந்த கம்பெனிக்கு வாரிசை வாங்கிடலாம். அப்போ நீ பணக்கார இல்லை ஈஸியாக. அதுக்காக தானே நீ இந்த மாதிரி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு லேன் வந்து ஹீரோயினை பார்த்து பேசுவான். அப்போது நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்து லேன் அடிக்க போவான். அப்போது நம்ம லேன் வந்து கையை பிடிச்சி இது பண்ணுவான், "உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து இந்த சைட் வந்து யார் கேட்டுட்ருப்பான்னா, அந்த லேனோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து நம்ம லேன் வந்து ஹீரோயினை வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ணலாம் போகிறப்போ அந்த இடத்துக்கு வந்து லேனோட அப்பா அம்மா அக்கா எல்லாம் வந்துடுவாங்க. அப்போ அவங்க அப்பா கத்துவாங்க, "லேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லேன் அப்புறமா வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாரும் காட்டுறாங்க. அந்த ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, "நீ வந்து ஜென்டில்மேனாக நடந்துக்கணும். ஹீரோயின் கிட்ட வந்து நீ அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லான்ஸ் எதுவுமே பேசாமல் கம்முனு தான் இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, "நான் வெட்டிங் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜோசியர் தான் சொன்னாங்க. 2 வீக்ஸில் கல்யாணம்" அப்படி சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் வந்து லேனுக்கு கொடுப்பாங்க. லேன் பார்த்துட்டு கிழிச்சு போட்டுருவான். கிழிச்சு போட்டு, "நான் கண்டிப்பாக இவளுக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவான் லேனு. அப்போ அவங்க அப்பா கேட்பாங்க, "எதனால? அந்த முராத்னாலயா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அது ஒன் ஆஃப் த காரணம் தான். எனக்கு வந்து இன்னொருத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டோட திருடணும் ஆசை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுவான். அந்த ஃபோட்டோவில் யார் இருப்பாங்கன்னா, ஹீரோயினும் இன்னொரு பையன், அதாவது ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எபிசோடில். ஸோ அவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஏதோ கிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆங்கிள் வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுவான். அப்போ அவங்க அம்மா வந்து அந்த ஃபோன் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு காட்டுவா. "இது உண்மையா? இவன் வந்து உன் பாய் ஃப்ரெண்டா?" அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா,
இல்ல இவன்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல. உங்களுக்கு வேணா நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் புரிஞ்சிடும். லேன் தான் வந்து பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆஃபீஸ் ரூம தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த முராத்து. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து வேலை குடுத்துர்றான். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிடுறா. யாருன்னா அவ ஹீரோயினோட தங்கச்சி தானே. ஸோ அவளும் ரொம்ப ஹாப்பியாயிடுறா வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரெண்டு சொன்னால, அக்யூஸ் பண்ணால. ஸோ அவன கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேச வச்சுட்டு இருந்தான். அப்போ வந்து அவன் சொல்றான், அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அசிஸ்டன்ட் ஆக்சுவலி ஹீரோயினோட அசிஸ்டன்ட். ஸோ இவ டிஜே பண்ணுவாள. ஸோ அங்க வந்து கான்செர்ட் இருக்கு. என்னென்ன இன்டர்வியூஸ் இருக்கு, என்னென்ன பண்ணலாம், எப்போ போலாம் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர்றது வந்து அந்த ஃப்ரெண்டு தான். என்னோட பிஏ மாரி. ஸோ அப்போ வந்து அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான். இந்த மாதிரிலாம் இவ வந்து டிஜே நைட்ல வந்து ஒர்க் பண்ணுவா. ஸோ இப்போ வந்து உமன்ஸ்க்குலாம் வந்து சேஃபே கிடையாதுல்ல நைட்ல. ஸோ இவளுக்கு வந்து ஒரு பிரதரா இருந்து நான் சேவ் பண்றது நான் தான் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து கிளியர் ஆயிடும். ஸோ கிளியர் ஆனோனே இங்க வந்து நம்ம லேன் வந்து கத்துவான். நீங்க வந்து சீரியஸா பேசாம என்ன நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? அவகிட்ட கேளுங்க அப்படின்னோனே, அப்போ வந்து லேனோட அப்பா, அம்மா சொல்லுவாங்க, நம்மளோட ஹீரோயின் தான் பெர்ஃபெக்ட்டான டாட்டர் இன் லா. எனக்கு இவள புடிச்சிருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்கோ. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே, நம்ம வந்து கேட்பான் ஹீரோயின் கிட்ட, "நீ எதுக்கு நான் இவ்ளோ சொல்லியும் நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, "லேன் இது வந்து 1 இயர் தானே. கல்யாணம் பண்ணிக்கோ என்ன ஆக போகுது? 1 இயர் கழிச்சு நீ யாரோ நான் யாரோ தானே. 1 இயர்க்காக ஒண்ணா இருப்போமே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ லேன் வந்து சொல்வான், "சரி ஓகே. நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டிஷன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேன் சொல்வான். அப்போ வந்து அதுக்குள்ள லேனோட அப்பா, அம்மா வந்து, "நீ நிஜமாலே சொல்றியா? சீரியஸாவா? நீ ஒத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ லேன் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லுவான். "நான் ஹீரோயின கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, நான் 1 இயர்க்கு அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 இயர்க்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பத்தி கவலையே படக்கூடாது. என் லைஃப்ல நான் என்ன வேணா பண்ணுவேன். எங்க வேணா போவேன். யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேன் சொல்லுவான். அப்பா வந்து லேனோட அப்பா வந்து, "ஓகே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1 இயர்க்கு நீ அவள கல்யாணம் பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு. அத பத்தி எனக்கு அக்கறையே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு லேனோட அப்பா சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து இன்னொன்னு சொல்றாங்க. "நீ வந்து இந்த 1 இயர்க்கு நீ கல்யாணம் பண்ணல. நடுவுல கல்யாணம் பண்ணி நடுவுலயே போயிட்டா. இந்த உன்னோட வந்து அந்த சொத்து அது எல்லாமே வந்து நான் வந்து ஹீரோயினுக்கு குடுத்துருவேன். அதுல வந்து காம்பன்சேஷனா ஹீரோயினுக்கு போயிடும். ஏன்னா நீ பாதியிலே விட்டு போனதுனால. ஸோ வந்து இதுல எதுவுமே வந்து உனக்கு சொத்து வராது. அதுவும் இல்லாம இந்த கம்பெனிய வந்து அவளுக்கு குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பா ஹீரோயின் லேன் கேட்பான். "அது எப்படி நீங்க அவனுக்கு குடுப்பீங்க? இது ஒரு லெகசி எப்படி அவளுக்கு குடுப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு லேன் கேட்பான். அப்போ வந்து அவங்க அக்காவும் வந்து கத்திட்டு இருப்பா. அப்போ வந்து லேனோட அப்பா சொல்லுவாங்க, "ஆமா என்ன வேற என்ன பண்ண சொல்ற? சப்போஸ் நீ 1 இயர் இருந்துட்டா, அவளோட 1 இயர் நீ வாழ்ந்துட்டன்னா, நான் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த கம்பெனி ரன் பண்ணா பண்ணு. இல்ல வெளிய போறதுன்னா போ. இல்ல வேற யாராச்சும் ஹையர் பண்ணா ஹையர் பண்ணு. அது உன்னோட இஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்போ லேன் சொல்றான், "சரி ஓகே. நான் 1 இயருக்கு அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல ரூத்தும் லேனும் தான் காட்டுறாங்க. இங்க முராத் வந்து செம்மையா கோவப்படுறான். "நீ வந்து என்னடா பண்ண? நீ வந்து ப்ளே பாயா வந்து நடிக்க தானே சொன்ன. ஹீரோயின கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. இப்ப என்ன ஒத்துக்கிட்டு வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அதாவது ஃபன்னி சண்டை. 2 பேரும் வலிக்காத மாரி 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்ப வந்து லேன் சொல்லுவான், "இல்ல ஆஃபர் எல்லாமே எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அதனால தான் ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம 1 இயர் தானே. 1 இயர்க்கு அப்புறம் நீ வந்து அவள வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போ முராத் சொல்லுவான், "இந்த 1 இயர்ல என்ன வேணா மாறும். நம்ம என்ன பண்றது?" அப்படி சொல்லிட்டு முராத் சொல்லுவான். "நீ அவள லவ்வும் பண்ணலாம், லவ் பண்ணாமலும் போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முராத் சொல்லுவான். அப்போ வந்து லேன் சொல்லுவான், "இல்ல அதுக்காக தான் வந்து இந்த 1 இயர் நம்ம வந்து லவ்வர்ஸாவே கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ யாருக்கும் எந்த டவுட் வராது." அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல லேனியும் ஹீரோயினும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஷாப்பிங் போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸா போட்டு லேனுக்கு காட்டுவான். பட் ஏன்னா லேன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்கும்போது ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிடுவான். அப்படியே வந்து நின்று பார்ப்பான். பட் ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறுப்ப காமிச்சிட்டு இருப்பான். "எனக்கு பிடிக்கல. இது நல்லா இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் ஏன்னா ஒரு சைட் வந்து நம்ம லேனுக்கு வந்து ஹீரோயின பார்க்கணும், அழகா இருக்காளே அப்படின்னு தோணும். பட் டீப் டவுன் வந்து நம்ம லேனுக்கு வந்து ஹீரோயின பிடிக்காது. ஸோ, அதனால அதையும் வந்து 2ம் மிக்ஸ்டு ஃபீலிங்காவே அவன் காமிச்சிட்டுருப்பான். நம்ம ஹீரோயினும் வெறுப்பேத்துற மாரி அவ பக்கத்துல போய் உட்காந்து பார்க்கறது, அவ மேல நின்று பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பண்ணிட்டுருப்பா. அப்போ நம்ம லேன் வந்து அவனோட ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம், ட்ரையல் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் ட்ரையல் பண்ணும்போது, அப்போ நம்ம வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொல்லுவா,
நம்ம வந்து எப்படியும் வந்து 1 இயர்க்கு தான் கல்யாணம் பண்ண போறோம். அதுவும் இல்லாம உனக்கு வந்து பொண்ணுங்களே பிடிக்காதுல்ல. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்ன எவ்வளோ கிட்ட வந்தாலுமே உனக்கு எதுவுமே ஆக போறதில்ல. உனக்கு ஃபீலிங்ஸே வரப்போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, நம்ம லேன் கிட்ட போவா. ஸோ வந்து அவனும் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம கிஸ் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் நின்னுட்டுருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு தான் லைக் 2 பேரும் கிஸ் பண்ண போம்போது நம்ம லேன் வந்து சாரி நம்ம முராத் வந்து நம்ம லேன பிரிச்சுருவான். ஸோ பிரிச்சுட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட நீ என்ன பண்ற? அப்படி சொல்லிட்டு முராத் கேட்பான். அப்போ வந்து முராத் சொல்றான், என்னால வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்காக விழ முடியாது லவ்ல அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டுருப்பா. அப்படியே இங்க சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல முராத்தும் ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கேட்பா, "நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு முராத் கிட்ட கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், "எதுக்கு ஃப்ரெண்ட்ஸு? எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு முராத் சும்மா சீன் போடுவான். பட் ஏன்னா முராத்தோட பிளான் என்ன? நம்ம ஹீரோயின வந்து வழிக்கு கொண்டு வரணும். அப்பதான் இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான்ல. இப்போ முராத்தோட பிளான் என்னன்னா, நம்ம ஹீரோயின வந்து முராத்தோட வழியில உள்ள வைக்கணும். ஸோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணணும். அப்ப வந்து லான் வந்து இங்கேருந்து போயிடுவான். எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முராத்தோட பிளான். பிகாஸ் முராத்துக்கு வந்து ஹீரோயின ரொம்ப பிடிக்கும். பட் ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு லான தான் பிடிக்கும். ஸோ லானுக்கு யாருமே பிடிக்காது. ஸோ இதுதான் கதை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்வா, "எதுக்காக நான் வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்றேன்னா, நாளைக்கு வந்து நான் 1 இயர் உங்க கூட இருக்க போறேன். பிகாஸ் நம்மளுக்குள்ள இந்த சண்டை வரக்கூடாது இல்லையா? நான் ஹீரோட சண்டை போடும்போதெல்லாம் நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணணும் நீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டுருப்பா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, "அதுவும் இல்லாம நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்தீங்க ஹீரோட லைஃப்ல. ஸோ நான் எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட்டு பொசிஷன் உங்களுக்கு தரேன். அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் நாளைக்கு சக்காளத்தி சண்டை போடக்கூடாதுல்ல." அப்படின்னு சொன்னோனே, அ யார் வந்து சிரிப்பான்னா, நம்ம முராத் வந்து சிரிப்பான். பிகாஸ் இது உண்மை இல்லல்ல. ஸோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணலல்ல. ஸோ முராத்துக்கு வந்து ஒரு மாரி இருக்கும். பட் ஏன்னா ஃபைனலி முராத் வந்து சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து ஹீரோயினும் முராத்தும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. சீனா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. யாருன்னா லானோட அக்கா. "நான் உன்கிட்ட பேசணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஃபேக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அங்க போயிடுவா. ஸோ அப்போ வந்து லானோட அக்கா வந்து ஒரு செக் குடுக்குறாங்க. இந்த செக்க வச்சுட்டு என்னோட தம்பியோட ஃப்ரீடம நீ குடு. ஸோ வெட்டிங் வந்து கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு லானோட அக்கா சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, "இல்ல எனக்கு வேணாம். இந்த ஆஃபர நான் வந்து கேன்சல் பண்றேன். அதே மாரி நான் வெட்டிங்க வந்து நிறுத்த முடியாது. நான் வெட்டிங் பண்ணி தான் ஆகணும். உங்க பேரண்ட்ஸ்க்காகவாச்சும் நான் பண்ணி ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப லானோட அக்கா சொல்லுவாங்க, "சரி நான் ஆஃபர் வந்து ட்ரிபிளா பண்றேன். நீ வந்து நிறுத்திடு மேரேஜ" அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஹீரோயின், "இல்ல முடியாது" அப்படின்னு சொல்லுவா. "நான் இது வந்து பணத்துக்காக ஒண்ணும் கல்யாணம் பண்ணல. ஹீரோ நல்லா இருக்கணும். அதாவது லேண்ட் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் கல்யாணம் பண்றேன்." அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து லானோட அக்கா சொல்வா, "நீ வந்து என்ன வேணா பண்ணு. ஏன்னா உனக்கு சொந்தம் இல்லாத பிரேமோ, இல்ல வந்து வெல்த்தோ, இல்ல லவ்வோ நீ எடுக்காத. ஹீரோக்கு உன்ன பிடிக்கலன்னா பிடிக்கல தான். அவன் லைஃப்ல இருந்து எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து லானோட அக்கா சொல்லிட்டு போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து கேஃபேலேருந்து வெளிய வருவா. ஸோ வெளிய வரும்போது அந்த செக் அவ கையில இருக்கும். அப்ப அந்த செக்க பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா, "எனக்கு மணி தேவ தான். ஏன்னா நான் வந்து மோசமான பொண்ணு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்க கிழிச்சு கீழ போட்டுருவா. ஸோ பின்னாடி வந்து லானோட அக்கா வருவா. வந்து பாப்பா அவ கிழிச்சு போட்டத. ஸோ இங்க வந்து எபிசோட் 4 வந்து கம்ப்ளீட்டட். தேங்க் யூ மக்களே! என்னோட வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் எபிசோட் 5 வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். லைக் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.